கர்த்தாவே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் மூளையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவனுடைய கரம் என்பதே. எருசலேமின் வாசல்களும் மதில்களும் இடிக்கப்பட்டு பாழாய் கிடப்பதை கேள்விப்பட்ட நெகேமியா மிகவும் அழுதான். இதை அறிந்து கொண்ட தேசத்தின் ராஜா நெகேமியாவிடம், நீ போய் எருசலேமின் மதில்களை கட்டி எருசலேமை சீரமைக்கும்படி அவன் உதவி செய்து அனுப்பி வைத்தான். நெகேமியா எருசலேம் வந்ததும் அவனுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் நெகேமியா தேவனுடைய கிருபையினாலும் ஞானத்தினாலும் 52 நாட்களுக்குள்ளாக எல்லா வேலைகளையும் செய்து முடித்தான். இதைக் கண்ட அனைவரும் இது தேவனுடைய செயல் என்று ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனார்கள். நெகேமியாவை விரோதித்தவர்களும் கூட இது தேவனுடைய செயல், தேவனுடைய வல்லமையினால்தான் நெகேமியாவும் அவனோடு சேர்ந்தவர்களும் செய்து முடித்திருக்கிறார்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தான் நம்முடைய கையின் பிரயாசங்களில் நமக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை உணர வேண்டும். கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. 52 நாட்களுக்குள்ளாக நெகேமியாவிற்கு எல்லா காரியத்தையும் கைகூடி வரும்படி செய்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதித்து அற்புதங்களை நடப்பிப்பார். அப்போது நம்மை விரோதிக்கிறவர்களும் அதைக் கண்டு கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாக மாறுவார்கள். அசாத்தியமான சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மையே மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் எங்களுடன் இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யும். எங்களை விரோதிக்கிறவர்களும் கூட உம்முடைய மகிமையான காரியங்களை கண்டு அவர்களும் உமக்கு சாட்சிகளாக மாறும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.